ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மாபெரும் அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனோட வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாருங்கள், உங்களுக்கு ஒரு கார்டன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அப்படியே ஓவரால் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அறுவடையை நான் காட்டுறேங்க. உங்களுக்கு இன்றைக்கி கார்டனை எந்த ஒரு அவுட்லுக் காட்டலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ கார்டனை காமிச்சிட்டு இருக்கிறேங்க. கார்டன் இந்த வெயிலில் சித்திரை மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு காட்டியிருக்கிறேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், மிளகா வச்சிருச்சிங்க. மிளகா செடியில் நம்ம ஈடுந்தாத்தியமாக மிளகா செடி நட்டதுனால ஒரு மிளகா செடி சின்னதாக இருக்குது, ஒரு மிளகா செடி பெருசாக இருக்குது. ஒரு மிளகா செடி பூ வச்சிருச்சு, ஒரு மிளகா செடி காய் வச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரே ஈவனாக இல்லாத பிட்டாக இருக்குதுங்க. நான் நடுறதே பார்த்திங்கன்னா ஒரு கத்தி நாத்தாக இருக்கட்டும், ஒரு தக்காளியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பிட்டாக தாங்க நான் நடுவேன். ஒரே முட்டை நான் நட்டு வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா ஒரே முட்டை நட்டோம்னா அது ஒரே முட்டை காய் வச்சிருதுங்க. அப்போ நம்மளுக்கு அறுவடைக்கு வர்றதில்லை. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நட்டு வைக்கிறேங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுக்கும் கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு இதாங்க கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்குது. பாருங்கள், ஓவரால் வியூ இதாங்க என்னுடைய மாடி தோட்டம். இன்னும் பாதி போர்ட்டிகோவில் வச்சுருக்குறேங்க செடியை. பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு பொடலங்காய் அறுவடை இருக்குதுங்க. வாங்க பொடலங்காய் அறுவடையை பார்க்கலாம். பொடலங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி ரகமாக போயிடுச்சிங்க. அதனால் இந்த ரகத்தை நான் மறுபடியும் விதை எடுத்து வச்சு பயிரிட முடியாதுன்றதுனால இப்போ நான் இது விதைக்கு விடலைங்க. நான் கடையில் தாங்க பொடலங்காய் விதையை வாங்கி போடணும். ஏன்னா இது கொஞ்சம் குட்டி ரகமாக போயிடுச்சிங்க. இதை நம்ம விதைக்கு விட்டு எடுத்து நம்ம பயிரிட்டாலுமே மறுபடியும் குட்டியாக தாங்க வைக்கும் காய். அதனால் அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லை. பாருங்கள், குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பொடலங்காய். அதனால தான் நான் விதைக்கு விடலைங்க. இதை பீக்கங்காவும் பாருங்கள், இன்னும் பிஞ்சு இருக்குது. பரவாயில்லைங்க, இந்த முறை பீக்கங்காய் நிறையவே கொடுத்துருச்சிங்க. இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க. இன்றைக்கி பீக்கங்காவும் அறுவடை இருக்குதுங்க. நல்லா லென்த்தான பீக்கங்காங்க இது. இந்த ரகம் பரவாயில்லைங்க. பொடலங்காய் இன்னொன்று இருக்குதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பொடலங்காய். ஆனால் உண்மையிலே எனக்கு பொடலங்காவை இவ்வளோ குட்டியாக வைக்கணும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. இந்த காய் இந்த மாதிரி வரும்னு எனக்கு நான் நினைக்கலைங்க. வாங்க வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் நான் வீடியோக்கே வர்றதில்லைங்க. அதை நான் பறித்து சாப்பிட்றதுனால வீடியோக்கு அவ்வளோவா வெண்டைக்காய் வர விட்றதில்லைங்க. ஆனால் பரவாயில்லைங்க, வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுக்குதுங்க. ஒரு 9 செடினாலும் டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு 2 நாள் சேர்த்தனோம்னா 1/4 கிலோ வந்துடுதுங்க. அந்த அளவுக்கு காய் நம்மளுக்கு சேர்ந்துருதுங்க. கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இன்னொரு சுரக்காய் கட்டி விட்ருக்குறேங்க. வெயிட் தாங்காத கொடி கீழே தொங்கிருச்சிங்க. அதனால் கட்டி விட்ருக்குறேங்க. கத்திரிக்காய் பறிச்சிக்கலாங்க. கத்திரிக்காய் பறிக்காத ஒரு அறுவடையே நம்மளுக்கு கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் ஒரு நல்ல ஒரு ரகம்னு சொல்லலாங்க. அடுத்த டைம் ஆடிப்படத்துக்கு தான் நான் இந்த ரகம் ஒன்று பச்சை கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் அப்படின்ட்டு ஒரு 4-5 ஐட்டம் கலந்து நடலான்ட்ருக்குறேங்க. வெரைட்டியாக நடலான்ட்ருக்குறேங்க. கத்திரி ரகம் எப்படி வருதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்துலேயும் நல்லா வெரைட்டியாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்துருக்குதுங்க. அதனால் இந்த மே கடைசியில் நம்ம பேகுங்கெலாம் ரெடி பண்ணி வைக்கணுங்க. இப்போ நான் முடிஞ்சதெல்லாம் மே கடைசியில் எடுத்துடலான்ட்டுக்கிறேங்க. எடுத்துட்டு நான் என்ன எப்படி மண்கலவையை கலந்து வாரி வைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாடி தோட்டம் வைக்கிறேன் நீங்கள் அப்படின்னீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குங்க உங்களுக்கு. நம்ம மாடி தோட்டம் வச்சோம்னா நம்மளுக்கு அதில் அறுவடை எடுக்கணுங்க. அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க. அதனால தான் சொல்கிறேங்க நான். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் என்னென்ன பண்ணுறேன்றதையும் கவனித்து நீங்களும் அதே மாதிரி மாடி தோட்டத்தை அமைங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகல் எவ்வளோ சூப்பராக இருக்குது.
திங்கட்கிழமை போட்ட வீடியோ தாங்க கார்டன் ரோஸ் வீடியோ போட்டிருந்தேன், நர்சரி வீடியோ. அது பார்த்தீங்கன்னா யாருமே சரியாக பார்க்கல அப்படின்றது வீடியோ பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டி தான் நான் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேங்க. பார்த்தா வியூஸே சரியாக போகலைங்க. அதனால் இந்த மாதிரி கலப்பட வீடியோ கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து இப்போ நான் தயக்கமாக இருக்குதுங்க. ஏன்னா எனக்கும் ஆசை தாங்க, உங்களுக்கு ஒரு கார்டன் வீடியோ கொடுக்கணும், ஒரு மண்கலை வீடியோ கொடுக்கணும், ஒரு லிக்விட் வீடியோ கலக்கிறது நம்ம ஊற்றுறத காட்டணும் அப்படின்றது எனக்கும் ஒரு ஆசை இருக்குதுங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோலாம் கொடுத்தோம்னா வியூஸ் போகிறதில்லைங்க. அதனால தான் நான் நிறைய வந்து அந்த மாதிரி வீடியோவை நான் அப்லோடே பண்ணுறதில்லைங்க. வியூஸ் போகாததுனால எனக்கு அதை அப்லோடு பண்ணி எனக்கு வந்து ஒரு நான் செய்கிற வேலை தாங்க மிச்சமாக இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணுறதில்லைங்க. ஆனால் நான் அதுக்குமே நல்ல கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. நல்ல வீடியோ வந்து இதே மாதிரி தொடர்ந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கமெண்ட்டு கொடுத்துருக்கிறீங்க. அதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்ல தோணுச்சுன்னா இதுதாங்க சொல்ல தோணுச்சு. ஏன்னா அப்லோட் நான் பண்ணுவேங்க, ஆனால் அது வியூஸ் போகாததுனால தான் அந்த மாதிரி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதில்லைங்க. அதனால தான் நீங்கள் எல்லோரும் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேங்க. ஏன்னா லிக்விட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், மண்கலை அப்லோட் பண்ணுவேன், இந்த மாதிரி கார்டன் வீடியோ, ரோஸ் வீடியோ, அந்த மாதிரி எல்லா வீடியோவும் உங்களுக்கு கலப்பட வீடியோவை நான் கொடுக்குவோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு வீடியோ அறுவடை வீடியோ மட்டும்தாங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க. மற்ற வீடியோக்கு எதுக்குமே நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறதில்ல. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோவிலேயே நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. நீங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேங்க. ஒரு சிலர் வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, நான் அவங்க வீடியோ பார்க்குறோம் நாங்கள், நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது எனக்கு புரியுதுங்க. ஆனால் எனக்கு வியூஸ் போகாததுனால நான் அது போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வியூஸ் கண்டிப்பாக அந்த வீடியோங்கள்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவேங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நான் கார்டன் வீடியோ, அதாவது கார்டனில் அறுவடை வீடியோ மட்டும்தான் போடலான்ட்ருக்குறேங்க. ஏன்னா எந்த வீடியோ போட்டுமே எனக்கு வந்து வியூஸே போகலைங்க. இப்போ இந்த மண்கலவை நான் நட்டதை கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் கூட உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பருப்பு கீரை, தண்டு கீரை, பாருங்கள் கனவாழைக்கீரை பக்கெட்டில் எவ்வளோ கனவாழைக்கீரை இருக்குது பாருங்கள். எனக்கு பழச்செடியில், காய்ச்செடியில் இந்த மாதிரி கீரைங்க வர்றதே எனக்கு நிறைய கீரை வந்துடுதுங்க. அதை அறுவடை பண்ணி நான் டெய்லியும் கீரை இல்லாத சமையலே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு கீரை ரொம்ப அவசியமானது அப்படின்றதுனால நானுமே இப்போ இந்த கீரைங்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க. அறுவடை பண்ணி சமையலில் கலந்துக்கிறது தாங்க வேலை. நீங்கள் இந்த மண்கலவை வீடியோவே நான் இப்போ போடலான்ட்டு இருந்தேங்க. வியாழக்கிழமை நான் கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று போட்ட ரோஸ் வீடியோ வந்து சரியாக போகாததுனால மண்கலவை வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணலைங்க. நாளைக்கு அறுவடை வீடியோ தாங்க வரும். ஏன்னா நீங்கள் வியூஸே எனக்கு போக மாட்டேங்குதுங்க. அதனால் அதை போட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அதனால தான் சரி நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு சிலர் எதிர்பார்ப்பீங்க. வியூஸு போச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து மண்கலவிலேருந்து லிக்விட் தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே நான் கொடுப்பேங்க. அதனால் நாளைக்கு அறுவடை வீடியோ தாங்க வரும். வாங்க நம்ம கொய்யாப்பழம் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி இந்த கொய்யாப்பழத்தை பறித்து ஆகணும்னு ஒரு முடிவோடு வந்து இன்றைக்கி கத்தி எடுத்துன்னு வந்திருக்குறேங்க. ஏன்னா 3 ஒட்டிகிட்டு இருக்குதுங்க. ஒன்று புட்டோம்னாலும் 3மே வேஸ்ட்டாக போயிடும் முழுக்குதுங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அந்த காம்பை மட்டும் லைட்டாக விட்டுட்டு காயிலே கட் பண்ணி எடுக்கிறேங்க. ஏன்னா இது நல்லா பழுத்துருச்சுங்க, வேஸ்ட்டாக போயிடுங்க. அப்புறம் குருவி கொத்திடும், வேஸ்ட்டாக போயிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம். வெள்ளை கொய்யாங்க இது, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு. ஏன்னா கட் பண்ணி காமிச்சோம்னா தான் உங்களுக்கு தெரியுங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பழம் அப்படின்ட்டு. உண்மையிலே நம்ம கார்டனில் விளைஞ்சி நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சந்தோஷமே வேறு தாங்க. அதுக்கு ஈடு இணையே எதுவும் கிடையாதுங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். பாருங்கள் கீரையே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ரப்பரை வச்சுருக்குறேங்க. அந்தளவுக்கு கலப்படக்கீரைங்க, எல்லாமே கலப்படக்கீரை தாங்க நம்மக்கிட்ட. ஒரே கீரை கிடையாதுங்க. பாலக்கீரையும் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பாலக்கீரை, பருப்புக்கீரை, கனவாழைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தண்டுக்கீரை. பாருங்கள் 3 பீக்கங்க கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அது 1.5 கிலோவுக்கு மேலே வருங்க. பொடலங்காய் 1 கிலோ வருங்க.
கத்திரிக்காய் 1/2 கிலோ வருங்க, பாவக்காய் ஒரு 2 இருக்குது, வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வருங்க, ஒரு கொய்யாப்பழம். இது ஒரு பெரிய அறுவடை தாங்க எனக்கு. எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வியாழக்கிழமை வருங்க வீடியோ. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. ஹாப்பி கார்டனிங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோங்களும் நல்லா பாருங்கள். பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. பாய்.